ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு குக்கரில் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு எடுத்துருக்கேன். நல்லா வெந்திருக்கு. இதை மாதிரி வெந்திருந்தால் தான் சன்னா மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதும் இதில் கொஞ்சமாக பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், கொஞ்சமாக கடற்பாசி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, இதையும் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. கருகிடாமல் பார்த்துக்கலாம். இதில் ஒரு 5-6 பல் முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. அதே கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து எதுவும் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள். நான் கடையில் வாங்கின கறி மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். இதை மாதிரி சேர்த்து செய்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இதிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தேன். அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் சன்னா மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்ச வெள்ளை மூக்கல்லையே இதோட சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் வெள்ளை மூக்கலுக்கு பதில் கருப்பு கலர் சுண்டல் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சன்னா மசாலா பொதுவாக இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பரோட்டாக்கு தான் செய்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணால் தான் ஆற நம்மளுக்கு திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகி ஆஃப் பண்ணிங்கன்னா இருக்க ரொம்ப கெட்டியாகிடும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.